வீடுதான் சந்திக்கு வந்தாச்சு. எப்படி உங்களுக்கு அன்னைக்கு உங்களை பொன்விழாலாம் ரொம்ப சிறப்பா இருந்து மக்களா ரொம்ப ரொம்ப சொல்றாங்க அருமையா இருந்து அப்படின்னு. ப்ரோக்ராம்ல எப்படி இருந்துச்சு? அருமையா இருந்து. என்னுடைய வாழ்நாளில் என்னுடைய 50 ஆண்டு கால பொது வாழ்க்கையில் நீங்க ஒரு நிகழ்ச்சி நடத்தி அதை மிகவும் சிறப்பு செய்தீங்க. மிக மிக அருமையான சிறப்பு. என்னுடைய வாழ்நாளில் மறக்க முடியாத நிகழ்வு. ஒரு மகிழ்ச்சியான சொல்றீங்க. அருமையான நிகழ்ச்சி. மிக சகோதரர் சூர்யா அவர்கள் அந்த அந்த இன்னிசை நிகழ்ச்சி, அந்த குட்டி கதைகள் அதெல்லாம் ரொம்ப அருமையா இருந்தது. ஆனா இதுல விஷயத்த என்னன்னா, அந்த நேரம் எனக்கு முழுமையா கேட்கறதுக்குள்ள மூடு இல்லை. ஆனா பிறகு நிறைய பேர் சொன்னாங்க, என்ன மாதிரி எல்லாரும் சொன்னாங்க, ஒரு சூர்யா தம்பி என்ன அழகா பாடல் பஸ் ஏற மாட்டேங்கான். நம்ம நிகழ்ச்சியே பாத்துட்டு இருக்கான் பஸ் ஏறல. யாராவது மறந்துட்டான். இது கூட பரவாயில்ல. ஓப்பனிங்ல பாக்கும்போது ஒரு பிதாமகன் படத்துல இந்த சூர்யா சொல்லுவாப்புல, இந்த லேகிய பாரு தெரியுங்களா, லேகியத்த கதை அது மாதிரிதான் இருந்துச்சு. என்ன லேகியத்த கதை மாதிரி இருக்கு. ஆனா கொஞ்ச நேரத்துல அப்படியே பார்த்தேன், இப்படி கோட்லாம் போட்ட உடனே அப்படியே ஜம்முன்னு ஒரு இது வந்தது. அந்த அப்படியே ஒரு என்னன்னு தெரியல, இயற்கை அப்படியே சூழல் நல்லா இருந்துச்சு. அருமையா இருந்தது. என வாழ்க்கையில மறக்க முடியாதனாலும் அந்த நிகழ்ச்சிக்காக அன்பு தம்பி சூர்யாவை வீடு தேடி வந்து ஒரு மரியாதை செய்யணும் எனக்கு ஆசையா. மரியாதை கிடையாது, அன்புலதான் ஓடி வந்திருக்கீங்கன்னு சொல்ல முடியல. நீங்க என்ன வேணாலும் வச்சுக்கோங்க. இப்ப அன்புன்னா அன்பு, மரியாதை என்ன மரியாதை. அது எந்த பதிலாக இருந்தாலும் சரி, என்னுடைய பாசத்தை பகிர்ந்து கொள்வதற்காக வந்திருக்கேன். சரி சரி. என்ன சூர்யா தம்பி, இடமே நான் கொஞ்ச நேரம் மேடையை தேடிட்டு இருந்தேன். மேடை எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் மேடை முன்னாடி நிக்கேன். சந்தைக்குள்ள இருக்குமோ, பஸ் ஸ்டாண்டுக்குள்ள இருக்குமோ, மேடை தேட மேடையை காணல. கடைசியில தம்பி நீங்க மேடை முன்னாடி தானே பேசிட்டு இருக்கிட்டு, மேடை இதான் மேடை. சரி பரவாயில்ல, வந்துட்டோம். என்ன நடக்குன்னு பாபு. உண்மைக்கு வந்து இனி எங்க ப்ரோக்ராம் பண்ணாலும் பயங்கரம் பண்ணிருப்பாங்க. ஏன்னா அந்த ஒவ்வொரு அனுபவம் பயங்கரமான ஒரு அனுபவம். ஏன்னா மெயின் ரோடு, பஸ் ஸ்டாண்டு, சந்தை எல்லாத்துக்கும் ஒரு மெயின் ரோட்ல இருந்து ஒரு ப்ரோக்ராம் பண்ணி இனி எந்த இடத்துல பண்ணா கூட வந்து இந்த ப்ரோக்ராம் பார்க்கும்போது துபாய் அங்கங்கெல்லாம் ப்ரோக்ராம் வரும்னு நினைக்கிறேன். துபாய் பாஸ்போர்ட் இல்ல தலைவரா. அது ஒரு மேட்டர். ஆமா டாக்டர் ராஜன், என்ன உங்க அனுபவம் எப்படி இருந்துச்சு? இவங்க நாங்க பாட்டு படிச்சுட்டே இருக்கும்போது நிறைய பேர் வந்து இந்த பாட்டை படிங்க அந்த பாட்டை படிங்கன்னு சொன்னாங்க. ஆர்வமா கேட்டாங்கன்னு சொல்லி புரிஞ்சு. அப்புறம் ஒருத்தர் வந்து ரொம்ப சூப்பர்ன்றெல்லாம் கை காணிச்சிட்டு போறாங்க. அப்புறம் நீங்க வரும்போது ஏற்றவெல்ல கரெக்டா ஒரு பாட்டு போட்டாரு, பொட்டு வச்ச தங்க கூட சொல்லி ஒரு விஜயகாந்தோடைய அது பொருத்தமான பாடலா இருக்கு. கரெக்டா நீங்க வரவும் எடுக்கவும். ஒன்னே ஒண்ணு மறந்துட்டோம். ஒருத்தர் பாடிட்டு இருக்கோம், டக்குனு ஒருத்தர் டாக்டர் காலை தொட்டு வணங்கிட்டாப்ல. நான் மிரண்டுட்டேன். இந்த அம்மா என்று அழைக்காத பாட்டு அம்மா பத்தி படிப்பீங்கன்னா அவர் ஜெயலலிதா அம்மாவை சொன்னாரு. அங்க அப்பா சூரியதந்தாப்புல இல்ல, உங்க அம்மா உங்க சொந்த அம்மாவை பத்தி படிக்கவும் அப்படின்னு சொன்னோன்னா சரின்னு சொன்னாரு. 2 இடம் வந்து வாழ்த்திட்டு போனாரு. ரொம்ப அருமையா இருந்து. அப்புறம் 2வது வந்து பொதுவா உள்ள ஆளுகள், அதாவது ஒரு எஸ்ஏ வரைக்கும் வந்து அந்த கரங்கல்ல உள்ள எஸ்ஏ வந்து பேசினாரு. மற்ற அரசியல்வாதிகள் பேசுறது வேற, பொது நலன்ல உள்ளது வந்து உங்களை பத்தி. நான் என்ன தெரியுமா நினைச்சேன், காவல்துறை வந்தோடனே ஒருவேளை மீட்டிங் டக்குனு முடிங்கன்னு சொல்றாங்களோ நினைச்சேன். டக்குனு அவர் தலைவர்ல சாலை போட்டு அவர் மீட்டிங் பேசிட்டு இருக்காப்ல, மிரண்டு வந்தால. அப்ப அதான் அந்த பழக்க வழக்கம் எப்படி, அது எந்த அளவுக்கு அதுக்குள்ள இருக்காங்க. எல்லாத்துக்கும் பொதுவான விளையாட்டு, ஒரு அண்ணனுக்கு அண்ணனா, வாசமல்ல தலைவனா, எல்லாத்துக்குமே அவங்க பொருத்தமா இருந்ததுனாலதான் இப்படி நடந்தது. இது இனி அடுத்த ஒரு நாங்க நினைக்கிறோம் அடுத்த என்னது வைர விழா. அப்படியா? 7வது ஆண்டு விழா. வாழ்த்துறோம். எங்களுக்கு சூர்யாக்கும் எங்களுக்கு எல்லாம் ஆசை என்னன்னா, உங்களுக்கு அது சொந்த பில்டிங், அதை பத்தி தான் நாங்க யாரும் சொல்லாத விஷயத்த எல்லாரும் சால்வ் போட்டாங்க போனாங்க. ஆனா அப்படி இல்லாம உங்களுக்கு நிரந்தர எதுக்காக வேண்டி நாங்க அதை பப்ளிக்ல கொண்டு வர்றதுக்காண்டி தான் அந்த மாதிரி சூர்யா எல்லாம் பேசினது. எல்லாருக்கும் மனசுல பதிஞ்சு அது உங்களுக்கு வருங்காலத்துல நடக்கும். ஆமா, இது யாரு தெரியுங்களா? இது அரசி, எங்க இல்லத்து அரசி. அரசன் அரசி. ஆமா. நீங்க வாங்க, சேர்ந்துருங்க. நன்றி. சிறப்பு செய்தவங்க உலகம் முழுவதும் போச்சு இந்த சப்ஜெக்ட். என்னுடைய பொன்விழா நிகழ்ச்சி
உலகம் முழுவதும் போச்சு. முதல்ல தம்பி சூர்யாவுடைய அந்த ஸ்கிரிப்ட், அதை என்ன சொல்றான், அந்த திரைக்கதை இல்ல அந்த ஸ்கிரிப்ட் தான். ஸ்கிரிப்ட் எல்லாம் சேர்ந்து இது ஒரு தனிநபர், இது ஒரு கூட்டு முயற்சி. கூட்டு முயற்சினா தான் ஜெயிக்கும். உலகம் முழுவதும் போச்சு. அதற்கு அடுத்தபடியாக நியூஸ் 7 சேனல் நேற்றைக்கு அது போட்டிருக்காங்க. இது எல்லாமே சேர்ந்து ஒரு கூட்டு முயற்சி தான். என்னுடைய பொன்விழா 50 ஆண்டு கால இந்த மாவட்டத்துல தமிழுக்காக, தமிழர்களுக்காக, கருங்கல் ஊருக்காக, குமரி மாவட்டத்திற்காக, தமிழ்நாட்டிற்காக நான் என்னால முடிந்த உதவி செய்திருக்கிறேன். அதற்கு ஒரு விழா எடுத்திருந்து எங்க ஊர் மக்கள், கருங்கல் ஊர் மக்கள் தன்னெழுச்சியாக மார்த்தாண்டம் நகர வர்த்தகர் சங்கம் சேர்ந்து ஒரு அருமையான முறையில் ஒரு விழா எடுத்திருந்தாங்க. அந்த விழாவை மேலும் மேலும் சிறப்பிக்கிறதுக்காக தம்பி சூர்யா ஒரு அருமையான நிகழ்ச்சியை நடத்தி அதை மெருகேற்றினாங்க. மட்டுமில்லாமல் என்னோடு பயணம் செய்த 3 சகோதரிகளுக்கு, ஏழைகள், என்னோடு இருக்கக்கூடிய அத்தனை பேருமே ஏழைகள், 3 சகோதரிகளுக்கு நண்பர்கள் பலரிடமிருந்து கேட்டு வாங்கி வசூல் செய்து 3 தையல் மிஷின் கொடுத்தார்கள். அந்த விஷயம், அந்த தையல் மிஷின் கொடுத்த விஷயத்தில் இருந்துதான் அந்த நிகழ்ச்சி மேலும் மேலும் மெருகேறியது. அது என்னுடைய பொன்விழா நிகழ்வாக மாறியது. எல்லாம் அல்ல வெற்றிகளுக்கு காரணமான இறைவனுக்கும், அதற்கு அடுத்தபடியாக நம்ம தோழர்கள், தோழிகள், தம்பி சூர்யா, டாக்டர் ஜான், டாக்டர் ராஜன், உட்பட பலருக்கு என்னுடைய கருங்கல் சார்பில் இசைத்துறை கீபோர்டு கிப்சன், கருங்கல் கீபோர்டு கிப்சன், கருங்கல் பசித்தோர்க்கு உணவு அமைப்பு இயலாதவர்களுக்கு தினமும் 170 பேருக்கு மதிய உணவு வழங்குகின்ற எங்களுடைய கருங்கல் பசித்தோர்க்கு உணவு சார்பில் நன்றி நன்றி நன்றி. வணக்கம். என்ன ரொம்ப சுறுசுறுப்பான, வயசு தான் சின்னது, பயங்கர ஓடி ஓடினா 67 உழைக்கும் உழைப்பாளி. அந்த உழைப்பு இன்னும் அவனுக்கு இன்னும் மேல்மேல கிரியேட் பண்ணுங்கிறது அவனுக்கு கௌரவப்படுத்தணும். இது இதெல்லாம் நாங்க செய்யுது. தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய ஒரு பதக்கம், ஒரு பட்டயம் உங்களுக்கு கிடைக்கணும்னு நாங்க எங்களை வாழ்த்த முடியாது டாக்டர். மக்கள் மதிக்காங்க டாக்டர். எனக்கு அதுதான் பெரிய சொத்து. மிகப்பெரிய மக்கள் பணம் தராங்க. நான் நடந்து போனாலே 500 ரூபாய், 1000 ரூபாய், 2000 ரூபாய், 5000 ரூபாய் ஜனங்கள் தராங்க. சும்மா போனா போதும். அந்த அளவிற்கு நம்ம உழைக்கிறோம் இல்லையா, மக்கள் ஏற்றுக்கொள்ளாங்க. அதை விட உடல் நலனை நீங்க கொஞ்சம் ஆரோக்கியம் என்ன, அவர் ஆரோக்கியமா இருந்தாதான் மக்கள் ஆரோக்கியமா இருக்க முடியும். அது ரொம்ப முக்கியம். அந்த ஆரோக்கியம் உங்களுக்கு அருமையா இருக்கணும். அது இங்க வந்துகிட்டே தான் இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள், இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஊருக்கென்று வாழ்ந்த நெஞ்சம் சிலைகளாகலாம், உறவுக்கென்று விரிந்த உள்ளம் மலர்களாகலாம். ஊருக்கென்று வாழ்ந்த நெஞ்சம் சிலைகளாகலாம், உறவுக்கென்று விரிந்த உள்ளம் மலர்களாகலாம். யாருக்கென்று அழுத போதும் தலைவனாகலாம். மனம் மனம் அது கோவிலாகலாம். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம்.